மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 26 அதிகாரம் 2 வசனம். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளுத்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். மன்னாவின் தலைப்பு, கர்த்தர் நம்மை சோதித்தருகிறார். கர்த்தர் நம்மை ஏன் சோதிக்க வேண்டும்? ஏன் அவர் நம்மை பரிசோதிக்க வேண்டும் என்கிறதான சில கேள்விகள் உங்களிடமிருந்து எழும்பலாம். ஏன் அவர் சோதிக்கிறார் என்று சொன்னால், 1 பேதுருவின் புத்தகத்திலே 1 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது, அதை காட்டிலும் விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அவர் வெளிப்படும் நாளிலே அவருக்கு, உங்கள் நிமித்தம் அவருக்கு கனமும் மகிமையும் உண்டாக அதை அனுமதிக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். 100 வயதிலே குழந்தையை கொடுத்து, இந்த குழந்தை எனக்காக பலி செலுத்த என்று சொன்ன போது அவன் விசுவாசத்தை விட்டுவிடவே இல்லை. விசுவாசத்தில் கொஞ்சம் கூட தளரவே இல்லை. அவன் தன்னுடைய குமாரனை பலி செலுத்த அவன் பலிபீடத்திற்கு சென்றான். குழந்தையை பலிபீடத்தின் மேல் கிடத்தி அதை பலி செலுத்தும்படி கத்தியை ஓங்கும் போது கர்த்தரிடத்திலிருந்து சிறுநீர் வந்தது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனால் சோதிக்கப்படுகிற எவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். சோதனை வரும்போது மறந்து போகாதிருங்கள், மனம் பதறாதிருங்கள். ஏனென்றால் உங்கள் முன்னோர்களும் உங்களுடைய முற்பிதாக்களும் அந்த பாதையில் தான் கடந்து வந்திருக்கிறார்கள். யோபு சோதிக்கப்பட்டார். அந்த சோதனைக்கு பிற்பாடு, அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு, அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, காரணம் ஸ்திரீயை சோதித்தறிய ஆண்டவர் விரும்பினார். தன்னுடைய மகளுக்காக ஆண்டவருக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாள். குவிக்கொண்டே வந்தாள். பிசாசினால் அவதிப்படுகிற என் மகளுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி குவிக்கொண்டே வந்தாள். அவர் காணாதோர் போல் போனார். பிறகு சொன்னார், நான் காணாமல் போன இஸ்ரவேலிடத்திற்குத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆனாலும் அவள் தன்னுடைய விசுவாசத்தை விடவில்லை. ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை விடவில்லை. அவள் ஆண்டவருக்கு முன்னாகவே வந்து தாழ் பணிந்து அவருடைய பாதத்தை வணங்கினாள். அப்போதும் அவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லி, அந்த வேளையிலும் அவள் தன்னுடைய விசுவாசத்தை விடவில்லை. அவள் சொன்னாள், ஆமா ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான், ஆனாலும் எஜமான்கள் மேஜையின் மேல் உணவருந்தும் போது அதிலிருந்து கீழே விழுகிற துணிக்குகளை இந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னார். அவளை பார்த்த ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே, விசுவாசம் பெரிதென்று சொன்னார். ஆம், உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பரீட்சித்தார். யோபுவின் விசுவாசத்தை பரீட்சித்தார். ஆபிரகாமின் விசுவாசத்தை பரீட்சித்தார். நம்மையும் பரீட்சிக்க விரும்புகிறார். நம்மை சோதிக்க விரும்புகிறார். சோதிக்கும் போது, அவரால் சோதிக்கப்படும் போது நிச்சயமாக முறுமுறுக்காமல், மனம் பதறாமல், நாம் மனம் முறிந்து போகாமல்
கர்த்தரையே சார்ந்திருங்கள். அவர் நிச்சயம் அபிரகாமை போல, யோபை போல நம்முடைய நிலையை உயர்த்துவார். நம்மை 2 மடங்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிரீடத்தை தருவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறவரே, எங்களுக்கு வரும் சோதனை நாளிலே ஆண்டவரே, நீர் அனுமதிக்கும் சோதனையிலே நாங்கள் ஜெயம் பெற வேண்டுமே கர்த்தாவே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஜெயித்து எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெறத்தக்கவர்களாக எங்களை நீர் உருமாற்றும்படி செபிக்கிறோம்ப்பா. பொறுப்படுத்திக் கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.